உயர்த்தப்படும் முன் உனக்கு வழுதான ஒரு விழுதல். இது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:9. கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு என்ன உள்ள கீழே தள்ளினாலும், பிசாசா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும், ஐ வில் நாட் டை அவுட் ஆஃப் தட் சொல்றாரு அவரு. ரைட். இது எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, நீங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுல தானியல் என்று ஒரு மனுஷன் இருந்தா இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. தானியல் கதை தெரியாதவங்க யாருமே இல்லை. அவன் பிரதானிகளுக்கு பிரதானியா இருந்தான். அவன் நல்ல இன்டெலெக்சுவல் ஜாயிண்ட் இல்லையா. இவன் என்ன பண்ணா, ஜெரமியா அல்லது எரேமியா புத்தகத்தை நல்லா வாசித்தான். ரைட். வாசித்து ஒரு காரியத்தை என்ன சொல்லியிருக்கான், இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோன்ல கேப்டிவிட்டியில இருப்பாங்க, அது முடிஞ்ச உடனே திரும்பி வந்துருவாங்கன்னு. சோ இந்த 70 years ஆஃப் கேப்டிவிட்டி முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் ரிட்டர்ன் ஆகல. அப்ப என்ன சொல்றாங்க, ஓகே நம்ம ஜெபம் போடுவோம், உபவாசம் போடுவோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல போய் முழங்கால் படிட்டான். ரைட். முழங்கால் படிட்டு ஜெபிச்சான். ஜெபிச்ச உடனே அவன் என்ன சொல்றான், நான் ஒரு தரிசனம் கண்டேன். ரைட். நல்லா கவனிங்க. ஒரு தரிசனம் கண்டேன், அந்த தரிசனத்தை நான் பார்த்த உடனே செத்தவனை போல நான் விழுந்தேன். உன் வாழ்க்கையிலே முதல்ல ஆண்டவரை பற்றி பார்ப்போம், அப்புறம் மனுஷன் இதெல்லாம். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை ஒரு என்கவுண்டர் கொடுத்தாருன்னா, அந்த என்கவுண்டர் will change your life upside down from that day forever. அந்த என்கவுண்டர் உன்னை கொடுக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை சில வேளையில உன்னை தாக்கி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துருவேன். பைபிள் அதே மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, சாஷ்டாங்கமா விழுந்தேன்னு. இது உனக்கு தனிப்பட்ட அனுபவம். வெளியே நீ வந்தீங்கன்னா உன்னை சுத்தி இருக்கவங்கலாம் ஓடி போயிடுவாங்க. இவன் சொல்றான், எனக்கு ஒரு தரிசனத்தை கண்டேன்னு அதை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னை சுத்தி இருக்கவங்கலாம் திறந்து பார்த்தா ஓடி போயிடுவாங்க. ஆண்டவர் உன்னை தொட்டு சந்திச்சுட்டாருன்னு செஞ்சா உலக பிராணம் மட்டும் உனக்கு அவனுக்கு இடமே இல்லை, அவங்க ஓடி போடுவாங்க. எனவே சில வேளைகள் அப்படி தனித்து கைவிடப்பட்டவனை போல இருக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த என்கவுண்டர் உன் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையிலே மாற்றியாக கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் செத்தவனை போல நான் விழுந்தேன் என்று சொல்கிறான். பலனற்று போனேன். பின்பு அந்த தேவதூதன் என்ன செய்திருந்தாலும் என்ன செய்தானா, உன்னை எழும்பு அப்படின்னு சொல்றான். அவன் கையை பிடிச்சி தூக்கி விடுறான். அவனுடைய கால்களிலும் கரங்களிலும் பலன் வந்தது. நீ எந்த விதமான சூழ்நிலையில் தாக்கப்பட்டு விழுந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது. எல்லா என்கவுண்டர்ஸுமே உன்னை ஆண்டவரிடம் நெருங்கி சேர்க்கிற ஒரு கதவை தான் இருக்கும். ரைட். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நீங்க யார் இந்த இடமே காலியா இருக்கும், யாரும் வந்திருக்க மாட்டீங்க இல்லையா. நிறைய பேர் இந்த மாதிரி கூட்டணும்னா பிரச்சனையோடு தான் வராங்க. சில பேர் தூக்கில இருந்து வராங்க, சில பேர் கிட்டத்துல இருந்து வராங்க. அப்போ நீ ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை. அதனால தெரிஞ்சுக்கோங்க, salvation does not eliminate trials. Because you are anointed, Satan will not stop operation on you. நீ அபிஷேகம் பெற்றனா சாத்தானை விட்டு ஓடிப்படப்படலாம். அதுக்கப்புறம் தான் என்கவுண்டருக்கே வருவான். உன் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீ நாக் டவுன் ஆயிருக்கிற. சாத்தான் அடிச்சானா தெரியல, மனுஷன் அடிச்சானு தெரியல, யூ ஆர் ஃபாலிங் பிளாட். திரும்பி பார்த்தா எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். என்ன தெரியுமா சொன்னாரு, சும்மா பயந்துக்காத. நான் ஒரு நீ என்னைக்கு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணல, அப்பமே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. பிரியமான புருஷனேன்றாரு. ரொம்ப கம்மி ஆளுங்களை தான் பிரியமான புருஷன்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ என்ன சொல்றாரு, பிரியமான புருஷனே நீ என்னைக்கு ஜெபம் பண்ணியா, ஆனா நான் சாத்தான் அதை தடை பண்ணிட்டான், அதுக்காக நான் வந்தேன்னு. எனி ஹையர் லெவல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அது பின்னால பேக்ரவுண்ட்ல சாத்தான் இருப்பான், இல்ல சாத்தானுடைய பேக்ரவுண்ட்ல ஏஞ்சல் இருப்பான். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தட்ஸ் a big warfare going on. அதனால தெரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையிலே ஒரு என்கவுண்டர் வந்ததுன்னா, when you are getting knocked down, God is there, right? He is watching. Now it is the right time to do the best for the Lord. I tell about that, right? அடுத்தது பாருங்க, சில பேரை என்ன பண்ணுவான், சூழ்நிலைகள் இல்ல மனிதன் நாக் டவுன் பண்ணிடுவான். அநேக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தாமதங்கள் இல்லையா, மச் டிலேஸ், கர்சஸ், சூனியம், பொருளாதார வீழ்ச்சி அல்லது தரித்திரம், பாவர்ட்டி, லோன்லினஸ், டிப்ரெஷன், இதெல்லாமே பாத்தீங்கன்னா சாத்தான கொண்டு வருவதுதானே லாக்டவுன்.
எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். சோர் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. ரைட். சரி, மூன்றாவது மனுஷன் உனக்கு உண்டாக்குறது. ரைட். முதல் ஆண்டவர் சொன்ன மூன்றாவது பவுல் என்ன பண்றாரு, ஒரு சட்டத்துக்கு பேச போறாரு. நான் சொல்றது வந்து அப்போஸ்தலர் 14, 19, 20 இருக்கு. வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. அவன் என்ன பண்றாங்க, எல்லாம் அடிச்சு தள்ளிட்டாங்க. அடிச்சு அவன் செத்த போல இருந்துட்டான். அவனை தூக்கி போய் செத்து விட்டான்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் அவன் ஏஞ்சிச்சு தெர்பே என்ற ஊருக்கு போயிட்டான்னு போட்டிருக்கு. அப்போ சாத்தானும் ஒன்னு அட்டாக் பண்ணலாம், மனுஷனை அட்டாக் பண்றாரு. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே என்கவுண்டர் கொடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அது வந்து உனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ். 3 காரியங்கள் சொல்லிட்டோம். சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் இதை பத்தி எதுக்காக இது செய்யறாருன்னா, சில வேளைகளிலே சால்வேஷன் கொடுக்கறதுக்காக நாக் டவுன் பண்ணுவார் சில பேரை. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சாதான் திரும்புவாங்க. சாதாரணமா வந்தா திரும்பவே மாட்டான், தெரியுமா? அவனை பார்த்து அது ஒருத்தன் டீச்சர் கேட்டாங்க, மயிலே மயிலே இறகு போடுனா போடாது ஏண்டா அப்படின்னு கேட்டான். ஸ்டூடெண்ட் சொன்னானா, இல்ல அதுக்கு தமிழ் தெரியாது சார். அந்த மாதிரி தெரியாத மாதிரி இருப்பாங்க. நீ எத்தனை வாட்டி ஆண்டவர் வாட்டியா அடிச்சிட்டார் தான், அப்புறம் தான் யோசிப்பாங்க, ஓ ஆண்டவர் அடிக்கிறார் போடுறது, இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு. சவுல் தமஸ்கோவின் பாதையில செல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஒரு தட்டினாரு. ஒரு ஒளி வந்ததான் டொப்புன்னு விழுந்துட்டான். விழுந்த உடனே தான் கேட்கறான், யார் யார் லைட் அடிச்சது எனக்கு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் சொல்றாரு, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு சொன்னாரு. அப்போ என்ன சொல்றாரு, அப்போ அவன் சொல்றான், நான் கண்ணை திறந்து பார்த்தேன், எடுத்த உடனே அந்த லைட் முடிஞ்ச உடனே ஒருத்தனுமே காணும், எல்லாம் ஓடிப்பிட்டாங்க. பாருங்க, சேம் இது நான் சொல்றேன் பாருங்க. எப்படி இருந்தாலும் உனக்கு என்கவுண்டர் வரும்போது ஆண்டவர் உன்னை பிடிச்சி ஒரு இழு இருக்கும் போது உன்னை நம்பி இருந்தவங்க, உன்னை நேசிச்சவங்க, உனக்கு சகாயம் பண்ணவங்க, உனக்கு அப்படியே எல்லாமே இருக்க மாட்டேன், தனிச்சு நிற்ப நீ. டோன்ட் வரி, தட் இஸ். அதனால தான் கேட்கறாங்க, அடி வாங்கி விழுந்தனால தான் சொல்றான் சித்தமா இருக்கிறேன்னு. அவங்ககிட்ட போய் தமஸ்கூல்ல இருந்து யாராவது சின்ன பசங்க, வாலிப சகோதரியா சகோதரனை போயிட்டு இந்த ட்ராக் படிங்க சவுல் சொன்னா அவனையும் பிடிச்சி உள்ள போட்டுருப்பான் இல்லையா? அவன் அடி வாங்கினது உடனே தான் என்ன பண்றான், படுதான். தட் இஸ் சால்வேஷன். அடுத்தது பாருங்க, காலிங், அழைப்புக்காக உன்னை அழைக்கிறது. எசேக்கியேல் என்றவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? அவனை வந்து சிறை இருப்புல தான் இருக்கான். ஒரு நாள் போயிட்டே இருக்கான், பெரிய விதமான ஆண்டவர் எப்படி இருப்பான்ற ஒரு மாதிரி ஒரு தரிசனம் வருது. நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, எசேக்கியேல் 1 விஷன்ஸ் போட்டு பாருங்க. அந்த எப்படி பைபிள்ல இருக்கோ அதே மாதிரியான ஒரு இங்கிலீஷ்காரன் படம் எடுத்துருக்கான். சரி, அதெல்லாம் பாக்குறான். பார்த்த உடனே அவன் என்ன பண்றான், அதெல்லாம் பார்த்து அவருடைய பேச்செல்லாம் வந்து பெருவளையத்தின் இடைச்சலை போல இருந்தது. அப்படிலாம் பண்ண உடனே டம்முன்னு வந்துட்டான். அவனுக்கும் அதே ப்ராப்ளம் தான், கால் நாண்டா உள்ள. அப்புறம் சொல்றாரு, தேவதன் சொல்றாரு, ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் இரு. 3வது சரி அதிகாரத்துல சொல்றாரு, 3வது அங்க போய் இரு, நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு ஒரு ஹை காலிங் கொடுக்குறேன். நான் என்ன காரியத்தை சொல்றேனோ அந்த காரியத்தை நீ சொல்லிதான் ஆகணும். அப்போ அவனுக்கு அழைப்பை கொடுக்கிறார், சால்வேஷன். எனக்கு 3வது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பார். மினிஸ்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாருக்கும் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ கிடையாது. அவங்களுக்கு நல்ல இலாக்கா கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்க சேர்ந்துக்குவாங்க மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ. ஏன்னா அதுக்கு சில அந்தஸ்து இருக்கு, ஃபிளைட்ல போகலாம் வரலாம், ஒரு பங்களா கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, பிஏ கொடுப்பாங்க, அதற்காக சேர்ந்துடலாம். அந்த மாதிரி ஆண்டவர் வைக்கிறது இல்லை இல்லையா? அப்போ இவனுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம யோவான் என்ற சீடனுக்கு அவன் என்ன பண்றான், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாயிட்டான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல போறாரு ஆண்டவர். திடீர்னு வந்து அவர் ஆண்டவர் பாக்குறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரை பார்த்தாரு, கண்ணெல்லாம் எரியிற அக்னி மாதிரி இருந்தது, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுசுக்கள் இருக்கிற வெள்ளையா இருந்தது, அதுக்கப்புறம் மார்க்கச்சை இருந்தது, இடுப்புல வந்து இது கட்டி இருந்தாரு, கால்லாம் உலக்கிழமா இருந்தது, சத்தான போல் டொப்புன்னு வந்துட்டார். ஏந்திரி, நான் வந்து சபைகளை பற்றி சொல்ல போறேன், இதெல்லாம் எழுதி சபைகளுக்கு அனுப்புனார். உன் வாழ்க்கையில சில வேளைகளிலே ஆண்டவர் உனக்கு டிவைன் டைரக்ஷன் கொடுப்பதற்காக will knock you down, ரைட்? ஆனா சூழ்நிலை வரும்போது நீ சாதமா எடுத்துக்கணும். சுனேம் ஊர்ல ஒரு பெண்ணு இருந்தான், அவ வந்து அற்புதம் வந்தது, பையன் செத்துட்டான், அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. ஏன்னா பல்ஸ் பார்த்துருப்பா இல்லையா, அவ்வளோ மூச்சு இல்ல, எல்லாம் நின்று போச்சு. அப்ப கேக்குறான் அவனுடைய வேலைக்காரன், என்னம்மா இதான் நல்லா இருக்கானா? எல்லாம் ஆல் இஸ் வெல், ரைட்? ரொம்ப கஷ்டமான காரியம். என்கவுண்டர்ல நீ ஆண்டவரை சந்திச்சிருக்கிறாய், உனக்கு எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஆழமா போற. ஆல் இஸ் வெல்னு கேட்டா நத்திங் இஸ் வெல் சார், ஐ எம் லைக் தட் ஒன்லி. அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே சரி, இந்த காரியங்கள் என்கவுண்டர், நாக் டவுன் எல்லாம் எதுக்குன்னா, God wants you to move further. நீ முன்னால போகணுன்றத அடிச்சு உனக்கு வந்து நோய் பண்ணி உனக்கு வந்து கட்டு போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை இல்லையா?
எப்பவுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் முன்னேறி போகணும்னு பாக்குறாரு இல்லையா? சகரியா 12:13 வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. அதுல சொல்ற அந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஓசியா 12:13 சொல்றான், ஒரே ஒரு தீர்க்கதரிசி மோசையினால ஆண்டவர் அவங்கள புஷ் பண்ணி புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட பண்ணினார்னு சொல்றான். அங்கிருந்து வெளியே வராங்க, ஈரோத் பள்ளத்தாக்கு வந்துருது. அங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க அந்த ரெட் சி முன்னால் நிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், சொன்ன நீ அமர்ந்துரு, நீ உன் வேலை இல்லை, நான் திறப்பேன், நீ போவ, அவர்களை புறப்பட்டு போக சொல் அப்படின்னு சொல்றாரு. யாத்திராவும் 14:15 ஆசம் டு மூவ் ஹெட் அப்படின்றாரு. முதல்ல இருந்தபோது அங்க எகிப்துல இருந்து வந்தாரு, அங்கிருந்து வந்தது நேரா, அவன் நேரா வந்து கடைசியில கிட்டத்தட்ட வந்துட்டான். ஆனா மோசே வந்து லாஸ்ட் டேஸ் ஆஃப் மோசஸ். உபாகமம் 2:3 வாசி பாருங்க. இந்த மலை நாட்டிலே ரொம்ப நாள் உட்காந்துட்டீங்கடா, போங்கடா, சுத்தி சுத்தி வந்து இருக்காதீங்க, போங்க, மூவ் அஹெட் அப்படின்றான். God wants you to move. ஸ்டாக்னேஷன் என்றதை ஆண்டவர் விரும்புறது இல்லை, அதனால தெரிஞ்சுக்கணும். God doesn't want to. ஒண்ணுமே இல்லை பிரதர், ஐ எம் மினிஸ்டர் வித் போர்ட்ஃபோலியோ. நீ கேளு, ஒண்ணுமே இல்லை நீயே சொல்லிட்டீங்கன்னா எப்படி? ஆண்டவர்ல சொல்லணும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ God wants you to move it. அதனால தான் இங்க பாருங்க, யாரெல்லாம் செத்தவன போகுதானோ அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டான், அடுத்த டைம் போயிட்டான், அடுத்த லெவலுக்கு போயிட்டான் இல்லையா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய உன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே காட்ஸ் இதெல்லாம் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு தான் போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய ஒளி போல் இருப்பான். ரைட்? Proverbs chapter 4 and verse 18. He will be like shining sun and gives light more and more. Right? அதான் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்கு வருவார்கள். சங்கீதம் 84:7. பவுல் சொல்றான் 2 கொரிந்தியர் 3:17 அதிகமாக நான் தேவ சாயலாக ஆக மாறி நான் தேவ மாதிரி ஆயிடுவேன். அப்போ God doesn't want you to be stagnant. அதான் சொல்ல வரேன். God doesn't want you to be stagnant, so you have to move ahead. Secondly, you aspire for the next level. That is very important. அப்படியே வாங்க. 10 வருஷம் சில பேர் சொல்லுவாங்க, 10 வருஷம் இருக்கேன் பிரதர், ஒரு முன்னேற்றம் இல்லை, அதே சபைக்கு தான் போறேன், ஏதோ பிரதர் போறேன் வரேன், நல்லதான் இருக்கேன், எல்லாரும் ஜெபம் பண்றோம். சரி, அப்போ உன் வாழ்க்கையில இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆண்டவர் சொல்லுவாருன்னா, God will give you a vision. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை தான் சொல்ல வரேன். ஏற்கனவே நீங்க பர்மனன்ஸ்ல படிச்சுக்கலாம். என்னைக்கு ஒரு என்கவுண்டர் வருதோ God will say something to you. விஷன்ன்றது 2 விஷன் இருக்குது. என்ன விஷயம்? ஒன்னு வந்து சொப்பனங்கள் தரிசனம் மூலமா பார்க்கிற விஷன் ஒன்னு இருக்கு. ரெண்டாவது எல்லாருக்கும் ஒரு ஊழியத்துல ஒரு விஷன் இருக்கு. ரைட்? இப்போ எனக்கு வந்து நல்ல புத்தகம் எழுதணும், எல்லாம் படிக்கிறாங்க, போன் வரும்போது உங்க புத்தகத்தை படிச்சேன், அது ரொம்ப நல்லா இருந்தது, அது அப்படியே பாதியில படிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்றாங்க, அப்போ ஐ ஃபீல் ஹாப்பி இல்லையா? அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுக்க போறாரு இல்லையா? இந்த அசைன்மெண்ட் கொடுத்து இருக்கிறது தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. எஸ்ஆர் ராஜாத்து ஒரு ஏழை பொண்ணு, ஏதோ அவளுக்கு இது கிடைச்சது, அவ ஒரு அசைன்மெண்ட் மொத்த கட்சணம் எடுத்துக்கிறா. என்ன தெரியுமா? என் மனுக்குள்ளத்தின் அழிவை நான் பார்க்க முடியாது, ஐ ஹேவ் டு ரிடீம் ஆல் திஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லி she had a vision about what she is going to do. ரைட்? அந்த விஷயம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தரிசனங்கள்ல பேசுவார் இல்லையா? இப்ப யோசேப்புக்கெல்லாம் தரிசனங்கள்ல பேசுறாரு, அநேக தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனம் பார்க்கிறாரு. அப்போ இதை நீ செய்யும் பொழுது தேவனுடைய தயை உன்னோடு கூட இருக்கும். நீ விஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு வார்த்தை விஷன்ஸை பற்றி பேசுறோம், அது ரொம்ப முக்கியம். எரேமியா ஒரே ஒரு கருத்து சொல்றேன். எரேமியா 1:12-13 வீட்டுல சென்று வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு எரேமியா? அந்த ரூம்ல என்ன இருக்கு பாரு. இப்ப நான் என்ன கிச்சனுக்கு போறேன், கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு, ஆனா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து பார்த்த உடனே சொல்றேன், இந்த ரூம்ல என்னத்தை காண்கிறேன், அடுப்பு எரியுறதே நான் பாக்குறேன், சாபாஷ், அதை தான் நான் பார்த்தேன், நீ பார்த்த. ஆண்டவர் விஷன்ல என்ன பேசுறாரோ அதை நீ ஒத்துக்கிட்டு அதுக்கான காரியங்களை செய்யும் பொழுது God will show more visions. ஒரு அல்லையா சொல்லுங்க, புரியுதா? என்னமோ வந்துட்டு இருந்தது பிரதர், கொஞ்ச நாள் இப்ப வருதே இல்ல பிரதர்னா எப்படி வரும்? நீ ஒண்ணுமே செய்ய மாட்டியா? ஆண்டவர் 100 தரிசனம் 100 சொப்பனம் காட்டாலும் இல்லையா? அப்போ உன் வாழ்க்கையில விஷன்ஸ் 2 விஷன்ஸ், அதை நீ என்ன பண்ணும், அதுக்கு எப்படி பிரதர் நாங்க செய்யறது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா இல்லையா? அதுக்கு வந்து உன்னுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஏதாவது செய்யணும்பா பிரதர், எப்படியா சுத்தி எப்படி வந்தாலும் முடிக்கும் போது ஒரு ஆத்மாவை ரட்சித்தான்னு சொல்றாரு. அது எப்படியாவது ஆத்மாக்களுக்கான செய்யணும்னு நினைச்சாதான். ரைட்? மைண்ட் செட் இஸ் a sustained thinking pattern. அப்படின்னா என்னன்னா, திருப்பி பாத்தீங்கன்னா உன் மனசுல இருக்கிறது வரும். இந்த மைண்ட் செட் நெகட்டிவா இருக்கும் போது உன்னை சுத்தி அவன் ஒரு வால் கட்டிட்டானா அதுதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. தெரிஞ்சுக்கோங்க. அரண்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன அரண்?
உன்னை நெகட்டிவ் திங்கிங்ல இருக்கும்போது உன்னை சுத்தி ஒரு வால் கட்டிட்டானா அது பேரு ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செட் ஆயிடும். சில பிசாசுங்களாம் வந்து அது போறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்போ உனக்கு சிந்தனையிலே இவர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு நீதிமொழியில் 23:7 அது என்ன சொல்றாரு, உன் மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்காயோ அப்படிதான் இருப்பான் என் மனுஷன். மைண்ட் செட்ல ஆண்டவருக்கு உதவி செய்யக்கூடாது. எப்படியாவது ஏமாத்தில ஆண்டவர் அப்படின்னு நினைச்சா ஏமாத்தி தான் இருப்பேன். இல்ல என்னதான் செய்யுதுப்பா, நான் தான் செய்யறேன்ப்பா நாளைக்கு. நான் இந்த என்னை பற்றி என்ன அதிகமா சொல்லக்கூடாது. இதுல வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. நான் எனக்கு வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் தலைவோட அடிச்சுட்டாங்க, ஊழியன்னு சொல்லிட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்டோன்னு யாரும் எனக்கு சொல்லல. காலையில இருந்து நைட் வரைக்கும் நினைச்சிருப்பேன் எங்க போறது எங்க வருது. ஜெயிலுக்கு போனா அங்க போய் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒரு சின்ன கதை சொல்லி எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னா 150 பேர் கிரிமினல் திரும்புறான். அடாடா நம்ம கையில ஒண்ணும் இல்லடா. சின்ன பசங்க கிட்ட போனா ட்ராக் கொடுத்தா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்க கொடுத்தா அந்த அம்மாங்கெல்லாம் முழுக்காட் போட்டு ஒரு பெரிய கியூ நிக்கிறாங்க. நான் எனக்காகவே ஜெபம் பண்றதுல மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது ஏதோ ஜெபிச்சேன். அப்புறம் எப்படி நான் எழுதினேன், எப்படி ஜெபிச்சு அடுத்த வாட்டி வந்து அதே இடத்துல போகலாம். நிறைய ஆத்மாக்கள் வருது. அது கிடைக்குதா நம்மள கேள்வி கேட்காதான் சரி ஜெபம் மட்டும் பண்ணலான்னு போனேன். ஏதாவது நினைச்சிட்டே இருப்பேன். குடும்பமா போய் வேளாங்கண்ணியில நிற்போம். பெரிய பெரிய இதுல பைலெல்லாம் ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க 3 பிள்ளைங்க போங்க கொடுங்க, எல்லா சைட்லயும் வர கொடுங்க. அதனால எத்தனை பேருக்கு அடிச்சுக்கப்பட்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஒரு என்கவுண்டர் பின்னால காட்ஸ் பவர் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோ. He may with the lockdown he may call you. He may call you for salvation. There is a purpose. God will not. அதே இது சாத்தான் உன்னை நாக் டவுன் பண்ணி சூனியத்திலே, தரித்திரத்திலே, தடைகளிலே, பலவிதமான காரியங்களை உன்னை நெருக்கி கொண்டு இருந்தால் கூட ஆண்டவர் அந்த நாக் டவுன்ல இருந்து உன்னை விடுவிப்பார். மனுஷன் உன்னை நாக் டவுன் பண்ணாலும் அதுல இருந்து போட்டிருக்கு செத்தவன் செத்து போயிட்டான்னு பாலை விட்டு போனாங்க. அடுத்த நாள் நினைச்சு அவன் ஊழியத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. யாராவது நம்மளை வந்து நாக் டவுன் பண்ணணும்னு நினைக்கிட்டோம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா உன் வாழ்க்கையில உனக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான தடைகளும் இருக்கக்கூடாது. ஒரு பக்தன் இப்படியா சொல்லுகிறான், உமக்கும் எமக்கும் இடையிலே ஒன்றுமே என்றுமே வராமல் காத்திடுவோம். சொல்லுமா?